வணக்கம், நான் உங்கள் சக்தி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ என்னென்னு பார்த்துட்டு நம்ம சிறுமலையோட பார்ட் 2 வீடியோ. ஸோ பார்ட் 1 பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பார்ட் 1 வீடியோ போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரெலாம் பண்ணியிருப்போங்க. எனக்கு பயமாக இருந்துச்சுன்னா தனியாக ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் நான் ஒரு ஆள் தான் அந்த ரோட்டில், யாருமே கிடையாது. ஆஃப் ரோடெலாம் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இவ்வளோ பெருசாக சிறுமலையில் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் வெதர் செம்ம வெதருங்க. பண்ணி பயங்கரமாக இருந்துச்சு. சிறுமலைக்கு போகிறதா இருந்தால் ஜர்க்கின்னு கோட் எதாவது எடுத்துகிட்டு போங்க தயவு செஞ்சு. சும்மா சட்டை டைமாக போட்டு போயிடாதீங்க, இதே மாதிரி ரொம்ப குளிர் அடிக்குது. ஸோ பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. தெரியுதா, சின்ன வயசில் நான் பண்ண ஆர்ட்டு ஹவு டு ட்ரெயின் யுவர் ட்ராகன் ஒரு சீரீஸ் இருக்கும், அதில் பார்த்து வரைஞ்ச ட்ராகன் தான் இது. ட்ரூத்லெஸ் அது பேர். சரி, ஓகே கேஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு நம்ம சேனல் ஏதாவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் நல்லா போட்டுக்கோங்க. சரி ஓகே கேஸ், வாங்க வீடியோ போகலாம். கேஸ் செம்ம குளிராக இருக்குது கேஸ். இப்போ டீயை வாங்கிட்டு அப்படியே மேலே வந்துட்டேன். கடைப்பேர் நான் கீழே போயிட்டு பார்த்து சொல்கிறேன், செம்ம குளிர். இங்கே பாருங்க, நடுங்குது அப்படியே உடம்புலாம். வெறும் சட்டையை மட்டும் வேறு போட்டு வந்துட்டோமா. நான் இவ்வளோ குளிராக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. கொடைக்கானலை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஏதோ இதுதான் ரொம்ப குளிர மாதிரி தெரியுது. இவ்வளோலாம் நடுங்கவே இல்லை கொடைக்கானலாம். கேமரா நடுங்கிறதே தெரியும் எவ்வளோ நடுக்கம் இருக்குன்னு. ஸோ டீ கப்லாம் எடுக்க முடியல. இங்கே பாருங்க, செம்ம குளிர். இடத்துலாம் பாருங்க. இருங்க, உங்களுக்கு நான் பேக் கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன். அங்கே ஒரு பெரிய இருக்குது அவங்களுக்கு. அதோ அங்கே 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 ஏன்னா அவங்களுக்கு காற்றடிக்கிறது பார்த்தாலே தெரியும், பயங்கரமான காற்றடிக்குது. பாருங்க, என்னோடைய குளிராதுன்னு நினச்சி நான் பாட்டி கிளம்பி வந்துட்டேன். நான் இப்படி குளிருதுன்னு நினச்சி கூட பார்க்கல. நம்ம டீயை குடிச்சிட்டு வேறு ஏதாவது ஒரு கடையில் போய் கோப்ரோ சார்ஜ் போட்டு பார்ப்போம். பை. ஸோ கைஸ், அப்படியே நான் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்தேன்னா இங்கே வந்து முருகன் கோயில் ஒன்று இருந்துச்சு. சரி ஓகே, போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜியாவை இங்கே நிப்பாட்டிட்டு நம்ம அப்படியே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட வேண்டியதான். ஸோ இந்த வழியை பாருங்களே, இப்படியே ஏறுதுங்க, நல்லா இருக்குது. இப்படியே இறக்குது ஃபுல்லாக. ஸோ அப்படியே ஏறுது. ஸோ கோப்ரோட சார்ஜ் இருந்தால் நல்லா இருந்திருக்குங்க. உங்களுக்கு இந்த இடத்தெல்லாம் காமிச்சிருக்கேன். இங்கே வரும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த இடமெல்லாம். ஸோ அது கோயில் தாங்க, நம்ம இந்த பதில் தான் போகணும் பாருங்க. ஸோ என்னால் விளாக் பண்ணவே முடியலங்க. அவங்க கேட்டேன், அவங்க உள்ளே போ தம்பி, உள்ளே வந்து கடை இருக்கும், நீ அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க சார்ஜ் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சார்ஜ் போடட்டுங்க, நம்ம போய் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் போடுங்க. இப்போ நம்ம போய் சாமி கும்பிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் லாக் கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஸோ கைஸ், இவ்வளோ நேரம் சாமி கும்பிட்டுட்டு தான் கைஸ் இருந்தேன். அவ்வளோ இப்போ அப்படியே கிளம்ப வேண்டியதான். கொஞ்சம் தூரம் போயிட்டு கடையில் போய் கோபுரம் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு கொஞ்சம் சின்ன சின்ன இடங்கள்லாம் நான் கேட்டு வச்சுருக்கேன். ஸோ அவங்களாம் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நான் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடலாம் கைஸ். இதுதாங்க இப்படியே இறங்கணும். ஆனால் சத்தியமாக கொடைக்கானலை விட செம்ம குளிருங்க. கொடைக்கானலை விட நான் எவ்வளோ குளிர் நான் பார்க்கவே இல்லை. ஆனால் இது சரியான குளிராக இருக்குங்க. பாருங்கள், ரோடு தாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. செம்மையாக இருக்குது பாருங்க. நம்ம ஜியா புள்ள இருக்கா. ஓகேங்க, நான் அப்படியே கொஞ்சம் தூரம் போக விழா கண்டினியூ பண்ணுறேன். பாய் கைஸ். வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் இவ்வளோ நேரம் நான் கேமராவே ஆன் பண்ணலைங்க. செம்மையாக இருக்குங்க இந்த இடம். சூப்பர் பிளேஸுங்க. ஸோ இங்கே வந்து யாருமே கிடையாது, ஆள் நடமாட்டம் யாருமே கிடையாது. நான் அந்த ரோட்டில் நான் ஒரு ஆள் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கேன். இது பின்னாடி முன்னாடி யாருமே கிடையாது. நான் சோலோவாக நான் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்குங்க இந்த பிளேசஸ்லாம். ஆனால் சில்லுன்னு இருக்குங்க கிளைமேட்டு. ஒரு ஸ்பீடாக போயிருப்பாரு எல்லாம் இறக்கம் தாங்க. ஆனால் என்ன, எனக்கு வந்து ஒரே ஒரு கஷ்டம் தாங்க, கேமராவில் சார்ஜ் இருந்தால் சூப்பராக இருந்துக்குங்க. நான் பார்த்த எல்லாத்தையும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எல்லாமே. சார் நீங்கள் உங்களால் என்னால் உங்களுக்கு காட்ட முடியலன்ற ஒரே ஒரு கஷ்டம் தாங்க. ஸோ இருங்க, கொஞ்சம் மேலே அது வந்து மேடு வந்துருச்சு. இப்போ மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் உள்ளே வேறு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. யானை சாணி தான் இருக்குங்க. யானை எதுவும் வருமாங்க?
தனியாக வேற போய்கிட்டே ராஜன் பரவாயில்லப்படா தனியாக வேற போய்கிட்டு இருக்கீங்க. யானெல்லாம் வந்தால் என்னங்க பண்ணுறது? இப்படி அடிச்சுக்கிட்டு ஓட வேண்டியது. எனக்கு தெரிஞ்சு நான் திரும்பிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கடுத்து வேறு ஒன்றுமே இல்லைங்க இங்கே. ஏதோ ரெசார்ட் மாதிரி தெரியுது. வெல்கம் டு சில்வர் கான் போட்டுக்கு இருங்க. மேடு வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அடுத்து இங்கே ஒன்றுமே இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஃபுல்லாக ரோடு போய்கிட்டே இருக்குங்க. மழை வரைக்கும் போய்கிட்டே இருக்குது. நம்ம எதுக்கு தேவையில்லாம உள்ளே போய்கிட்டு பாருங்க. உள்ளே எதுவுமே இல்லை இங்கே. போர்டு எதுவுமே இங்கே இல்லை அவ்வளோவா. அப்புறம் நம்ம திரும்பி போயிடலாம். திரும்பி அப்படியே கீழே இறங்க வேண்டியதாங்க. நான் இப்போ வெளியே போய்ட்டு என்ன ஏதுன்ற கண்டினியூ பண்ணுறேன். ரைட். ஆனால் நல்லா இருக்குது கைஸ். பாருங்க உங்களுக்கு அங்கே ஒரு இடம் நல்லா தெரிஞ்சு நான் அங்கே போய் காட்டுறேன். யானை சாணிலாம் இருக்குங்க. அதோ அங்கே பாருங்க. எனக்கு அது வேறு அது கிளம்பி வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. ஓடணும். அப்புறம் இறங்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கணும் நான் பாட்டி. ஸோ யானை சாணிலாம் வேறு கிடக்கு. பயமாகிட்ட பயம்லாம் இல்லை. இடம் தெரியாமல் எங்கேயா போய் என்ன பண்ணுறது? இங்கே டவரும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ உள்ளே வர டவரும் கட்டாயிடுச்சு. இடம் தெரியாமல் உள்ளே போய் என்ன பண்ணி தான் அந்த ஒரு தான். எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் கீழே அப்படியே இறங்க ஆரம்பிக்கிறேங்க. இது ஃபுல்லாக இறக்கம் தான். சரியான இறக்கம். காட்டுக்கு வண்டி போகுது. எதுக்கும் நான் கியரில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மேடுகள் சில நேரம் வரும். இருங்க. ஸோ கைஸ் நம்ம தொல்லுயிர் வந்தோம். ஆனால் இங்கே க்ளோஸில் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே வந்த வழி பார்த்து கிளம்ப வேண்டியதான். வர வழியில் ஒரு க்ளோஸை கீழே போட்டேங்க. திரும்பி அதை போய் எடுக்கணும். அதுவும் இல்லாமல் வெறும் யானை சாணமாக இருக்குங்க இந்த ரோடு ஃபுல்லாக. நான் வர வழி ஃபுல்லாக நிறைய இடத்துல பார்த்துட்டேன். யானை சாணமாக இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரமாக இறங்க முடியும் அவ்வளோ சீக்கிரமாக இறங்கிடுவோம். ஓகே கேஸ். அப்படியே இறங்க கண்டினியூ பண்ணுறேன். கேமராவில் இப்போ வரைக்கும் சார்ஜ் போடலைங்க. அதான் என்னால் வ்ளாக் பண்ண முடியல. ஸோ எதுவும் நினச்சிக்காதீங்க. வெயிட் பண்ணுங்கள், வந்துடுறேன். அந்த அட்வென்ச்சரான ரோடு இதே மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. ஸோ கைஸ் அதே மாதிரி க்ளோஸை கண்டுபிடிச்சிட்டேன். வர வழியில் தான் ஒரு இடத்துல கடந்துச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்த விட்டு தாண்டிட்டு அப்புறமா உங்களுக்கு நான் ப்ளாக் பண்ணுறேன். இன்னும் ஏற்றம் இறக்கமாக வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் கோப்ரோ இது ஃபோன்லேயுமே சார்ஜ் கம்மியாகிடுச்சு. ஓகேவா? நாங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். பாய். கைஸ் எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா ஃபுல்லாக பனிங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே நான் இந்த வ்ளாக் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் கேமராவே ஆன் பண்ணலைங்க. ஸோ இங்கே பாருங்க செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்க. ஸோ இங்கே ரொம்ப நேரம் நிற்க வேணாம். நம்ம அப்படியே டக்குன்னு கிளம்பிடுறது. நான் இறக்கும் அதனால தான். ஸோ நான் சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுறேன். ஓகேங்களா? நம்ம பேக் கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன் பின்னாடி எப்படி இருக்குன்னு. நம்ம சியாவை ஏய் ராஜன் டேய் பிடிப்பியா? ஸோ இங்கே பாருங்களே ஃபுல்லாக ஃபாக் ஆகிடுச்சு. இந்த ரோட்டில் யாருமே வரல. இந்த ஒரு அண்ணே வராங்க இப்போ. செம்ம அட்வென்ச்சராக இருக்குங்க. ஸோ கைஸ் கோப்ரோவில் ஒரு 35% அம்மா தள்ளுங்க. இங்கே பாருங்க. இதெல்லாம் உங்ககிட்ட காட்டணுன்ற கண்டி தான் நாங்கள் இவ்வளோ நேரம் இங்கே நின்றதே. சரி இப்போ பரவாயில்ல, சார்ஜ் சுவிட்ச் ஆஃபே ஆனாலும் பரவாயில்லா. உங்களுக்கு எப்படியாவது இதை காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அங்கெல்லாம் பாருங்களே மேகம் அதுவாக அப்படி போகுதுங்க. சரி செம்மையாக இருக்குங்க. சரியான ஒரு த்ரில்லாகவே இருந்துச்சுங்க எனக்கு உள்ளேருந்து வெளியே வர வரைக்கும். உள்ளே யாருமே கிடையாது. நான் போகும்போது எல்லாருமே ஒரு டீமாக தான் போனாங்க. இங்கே பாருங்கள் மேகம் அப்படியே நகண்டு வருதுங்க. தெரியுதா உங்களுக்கு கேமராவில்? ஸோ உங்களுக்காண்டி தான் நான் கேமராவே இப்போ ஆன் பண்ணதே. சரி பரவாயில்ல, சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் ஆகிட்டு போகுது எனக்கு. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் பார்த்தே ஆகணும். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க பாருங்கள். இங்கே பாருங்க மேகம் அப்படியே நம்ம சைடு வருது. தெரியுதா சியா? செம்மையாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ நேரம் அவ்வளோ ஒரு பயத்துலேயே அங்கேருந்து இங்கே வந்து இதெல்லாம் பார்க்கல. என்னடா அது பயம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் கொடைக்கானல் கூட நான் இவ்வளோ குளிர் எதிர்பார்க்கல. ஆனால் இங்கே செம்ம குளிர். சட்டை போட்டதுக்கும் ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு பனி வருது தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. ஸோ கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பனி ஃபுல்லாக வருது. ஸோ இதெல்லாம் பார்க்கலே ரொம்ப எக்ஸைட் ஆகுது. நல்லா இருக்குது.
எவ்வளோ ஒரு டிப்ரெஷன் இருந்தாலும் சரி, கஷ்டம் இருந்தாலும் சரி, இதெல்லாம் பார்க்கல ஒரு மாதிரி ஜாலியாக. ஓகே, நம்ம அப்படியே கிளம்புவோம். ஸோ ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை, ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை, கோப்ரோலேயும் சார்ஜ் இல்லை. சுவிட்ச் ஆஃப் ஆகிற வரைக்கும் நான் உங்களுக்குள்ள காட்டிக்கிட்டே இருப்பேங்க. பாருங்கள், தெரியுதா? ஃபுல்லாக பனிமூட்டமாகிடுச்சு. நம்ம அயன் மூவியில் ஒரு டைலாக் வரும்ல, தேவா அதை பண்ணு இதை பண்ணு எதை வேணா பண்ணு அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி தான் எங்கள் லைஃப்பில் என்ன வேணால் பண்ணுங்கள், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் உங்கள் ஃபேமிலியோடய சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய சரி, சோலோவாக கூட சரி, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அழகான இடங்களை பார்த்து உங்களுக்குள்ளே ஒரு, அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரில, இந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு அதுக்குள்ளேயே நம்ம இருக்கக்கூடாது. முழுசாக வெளியே வாங்க, வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இடத்துலலாம் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. இல்லை, நம்ம ஒர்க் போய்கிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு ஒன்று வந்துட்டாலே இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ண வேண்டியதான். நான் இல்லைன்னு சொல்ல, ஒர்க் போகலாம், எல்லாம் வேணால் பண்ணலாம், ஆனால் ட்ராவல் பண்ணுங்கள். உண்மையிலே ட்ராவல் பண்ணுங்கள். எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, கஷ்டம், எவ்வளோ பெரிய ஒர்க் ப்ரெஷர், எவ்வளோ எது இருந்தாலும் ட்ராவல் பண்ணுங்கள். சீரியஸாக அது எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடுவீங்க. நல்லா இருக்குங்க. சரி, குளிருதுங்க. சரி, பைக் ஓட்டும் போது சரி பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. தயவு செஞ்சு ஹெல்மெட் இல்லாமல் ரைட் பண்ணாதீங்க. எங்கேயுமே ஹெல்மெட்டு, ரைடிங் கியர்ஸ் இல்லாட்டிலாம் பண்ணாதீங்க. அது ரைடிங் கியர்ஸுன்றது வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி நம்ம வீட்டுக்கு நம்ம இதுக்குள்ளே இருக்கிறப்போ ஹெல்மெட் கம்பல்சரி போடுங்க. யாரெல்லாம் ஹெல்மெட்டு போடல அப்படின்னா அவங்ககிட்டயே சொல்லுங்கள், அப்பாலாம் ஹெல்மெட் போடலன்னா சொல்லுங்கள் ஹெல்மெட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி. ஓகேங்க, நம்ம அப்படியே கொஞ்சம் கீழே இறங்குவோம். இறங்கிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், சரியான குளிர் கைஸ், அப்படியே கையெல்லாம் விறக்கிது. ஸோ இங்கே ஒரு கடையில் போய் சார்ஜ் போடலான்னு சொல்லி கேட்டேன்னா, சார்ஜ் கரண்ட்டு போச்சு தம்பி, இங்கெல்லாம் கரண்ட்டு எப்போ போகும் எப்போ வரும்ன்றே தெரியாது, நீங்கள் என்ன கொஞ்சம் கீழே இறங்கி போய் பாருங்கள், அங்கே மேபி இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுங்க. கீழே இறங்கணுன்னா அப்படியே இறங்கி கீழே போயிட்டு ஏதாவது ஒரு கடையில் டீ குடிக்கணுங்க. தலை பயங்கரமாக வலிக்குது. ஸ்கூல் பொழுதுங்க கொடைக்கானல் மாதிரியே தாங்க இருக்குது. ஆனால் என்ன, அங்கே ரொம்ப பனியாக இருக்கும், இங்கே வந்து ஓரளவு தான் பனியாக இருக்குது. ஆனால் ஏன் இந்த அளவுக்கு குளிருதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. என் மூக்கில் இருந்தாலும் அப்படியே தண்ணி வருதுங்க, அவ்வளோ குளிர். அதனால் ரொம்ப குளிருதுங்க. போய் ஏதாவது ஒரு கடையில் போய் டீ குடிச்சிட்டு, அந்த கடையில் ஏதாவது சார்ஜ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே சார்ஜை போட்டு அப்படியே டீயை குடிச்சிட்டேனுங்க. தலை பயங்கரமாக வலிக்குது. ஆனால் உண்மையிலே ரொம்ப ஒரு மாதிரி அட்வென்ச்சராக இருக்குங்க ரைடு. தனியாக போய்கிட்டு இருக்கேங்க இந்த ரோடு. நான் இது வரைக்கும் வந்ததுலேருந்து இந்த ரோடு ஃபுல்லாக தனியாக தான், இந்த சிறுமலை ஃபுல்லாக தனியாக தான் தெரியுறேன். முன்னாடி யாரும் வர மாட்டுறாங்க, பின்னாடி யாரும் வர மாட்டுறாங்க, ஃபுல்லாக தனியாக தான் சுற்றி தெரியுறேன். அதுவும் இப்போ அந்த பல்லுயிர் பூங்கா போன ரோடெலாம் செம்ம அட்வென்ச்சர். போகிற வழி ஃபுல்லாக யானை சாணமாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணும் சொல்லுங்கள்? என்கிட்ட இருந்து ஏதாவது இறங்குனா என்ன பண்ணுவேன்? அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு, மற்றபடி வேறு எந்த பயமுமே கிடையாது எனக்கு. ஏன்னா யானை இது காட்டெருமை ஏதாவது வந்துச்சு, எருமை கூட போயிடும், யானையெல்லாம் சொல்ல முடியும். தம்பி நம்மளை வந்து ஏதாவது பதமாத்திட்டானா போச்சு, முட்டி விட்டியானா, அதெல்லாம். ஸோ எனக்கு அந்த ஒரு பயம் மட்டும் இருந்துச்சு. ஸோ இந்த இறக்கத்தை பாருங்களே, செம்மையாக இருக்குல்ல. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் இங்கே சாமி கும்பிட்டோம்ல, முருகன் கோயில், அந்த கோயில் தான் அதுக்கு செம்ம நல்லாயிருக்கு. ஸோ இந்த இங்கே வந்து ஏதோ ஒரு
இடம் தெரிஞ்சிச்சுங்க. ஃபுல்லாக பனி மூட்டம் வச்சு ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப தான் கேமராவில் தான் சார்ஜ் இல்லையே. இங்கே கொடைக்கானல் மாதிரி இங்கே ஊதுனாலும் இங்கே ஃபாக் ஆகுது இங்கே வைசரில். ஸோ தான் இங்கே தான் ஒரு ஃபால்ஸ் இருக்குது பாருங்க. இது யானை வாயிலேருந்து தண்ணி வருது. ஸோ தான் இந்த இடம் தாங்க. ஸோ இந்த இடம் தான். பசங்களாம் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, நானும் பார்த்தேன். ஆனால் என்ன நம்ம கேமராவில் தான் சார்ஜ் இல்லையே. ஸோ நல்லா இருக்குல்ல. எங்க என் வயசு ஃபுல்லாக ஃபாகுங்க. உள்ள ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. ஃபுல்லாக ஃபாக் ஆயிடுச்சு உள்ள. நான் பாட்டுக்கு ஒரு சட்டையை போட்டு ஓடி வந்துட்டேங்க. சரி விடுங்க பார்த்துக்கலாம். என்னடா சரி அங்கேருந்து என்ன பார்க்க பயந்துட்டேங்க. மூஞ்சி ஃபுல்லாக மஞ்சள் கலரில் தெரிஞ்சிச்சு. அது மாதிரி இங்கே ராஜன்ஸ் அதிகங்க. ராஜன்ஸ் அதிகமாக இருக்கானுங்க. டபக்குன்னு உள்ளே வந்துடுறானுங்க. குதிரை வந்துச்சு, அப்புறம் வந்து ஒரு மாடு வந்துச்சு, அப்புறம் ராஜன் வந்தானுங்க. குறுக்கலை வந்தானுங்க சட்டக்குன்னு. இது வந்து கொஞ்சம் ஊர் தான். நம்ம அப்படிங்க எப்படி தான் டீ கடையில் போய் டீயை குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். தலை பயங்கரமாக வலிக்குது. ஸோ நம்ம வந்து இந்த கடையில் தான் ஆக்சுவலி காஃபி குடித்தோம். காலையில் டீ குடித்தோம். ஸோ திரும்ப அதே கடைக்கு தான் வந்திருக்கேன். டீ காஃபி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஓகேங்க, நான் போய் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். பை கைஸ். நான் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். காற்று ரொம்ப சில்லுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சுத்தமாக முடியல, ரொம்ப குளிருதுங்க பாருங்க. சரி குளிருங்க பாருங்க. அப்படியே இந்த இடத்தலாம் ஃபுல்லாக பனியே ஆயிடுச்சுங்க. நான் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஓகேங்க, நான் நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக கிளம்பி வந்துடுங்க. ஆனால் ஜர்க்கின் இல்லாமல் மட்டும் யாரும் வந்துடாதீங்க தயவு செஞ்சு. இங்கே தானே இருக்குது, இதெல்லாம் ஒரு குளிராக தயவு செஞ்சு அப்படிலாம் நினச்சிடாதீங்க. லிட்ரலி இங்கே ரொம்ப குளிராக இருக்குது. கொடைக்கானலை கம்பேர் பண்ணும்போது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது இங்கே ரொம்ப குளிராக எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் ஜர்க்கினோடு வந்துடுங்க. ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, இல்லை கப்புள்ஸாக வந்தாலும் சரி. ஏன்னா இங்கே கப்புள்ஸ் தான் அதிகமாகவே இருக்காங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, என்னாச்சு இதில் ஃபோனுக்கு லூஸ் ஆகிடுச்சு போலுக்க, என்னன்னு தெரில. அப்பப்போ கட் ஆகிக்குது கேமரா. ஓகே கைஸ், நம்ம வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் போட்டுக்கோங்க. நம்ம பின்னாடி பேக்ரவுண்டை பாருங்களேன், ஃபுல்லாக பனியாக இருக்குங்க. இது ஃபுல்லாக மழை, இது ஃபுல்லாக பனி. ஸோ ஓகே கைஸ், நம்ம வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் போட்டுக்கோங்க. சிறுமலை வரதா இருந்தால் இங்கே தானே இருக்குது, சின்ன மலை நினச்சிடாதீங்க தயவு செஞ்சு. முடிஞ்ச அளவுக்கு ஜர்க்கின் எடுத்துக்கோங்க, சொட்டர் எடுத்துக்கோங்க. ஃபேமிலியோடு வந்தால் பார்த்து சேஃபாக வாங்க. இங்கே மோஸ்ட்லி லவ்வர்ஸ் தான் வராங்க. ஸோ பார்த்து சேஃபாக வாங்க. ஸோ ஓகே கைஸ், நம்ம வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை.